ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं भूतले स्वयं रूपगदामाह्यं तदादेव पदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुधवदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साक्षात् सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्णपादान् सगण ललिता श्री विशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते कोपेश कोबिहा कांद राधा कांद नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुहं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे हरे कृष्णा। कृष्ण माताजी, प्रणाम प्रणाम जी। हरे कृष्णा। இன்னைக்கு காண்டம் 2 அத்தியாயம் 7 பதம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 21 பதம் 21. தன்வந்திரிஷ்ச பகவான் ஸ்வயம் ஏவ கீர்த்திர் நாம்னா நிர்ணாம் ருஜாம் ருஜ ஆசுஹந்தி யக்ஞே ச பாகம் அம்ருதாயுர் அவாவரந்த ஆயுஷ்ய வேதம் அனுசாஸ்தி அவதீரிய லோகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தன்வந்திரியின் அவதாரத்தை ஏற்ற பகவான் எப்பொழுதும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் ஜீவராசிகளை தமது புகழ்பெற்ற இந்த அவதாரத்தின் மூலமாக வெகு விரைவாக குணப்படுத்தி விடுகிறார். அவரால் தான் தேவர்கள் நீண்ட ஆயுளை பெறுகின்றனர். இவ்வாறு நித்தியமாக புகழப்படுபவரான பகவான் யாகங்களிலும் தமக்குரிய பாகத்தை பெற்றார். மருத்துவ விஞ்ஞானத்தை அல்லது மருந்தை பற்றிய அறிவை பிரபஞ்சத்தில் ஆரம்பித்து வைத்தவரும் அவரே. பொருளுரை. ஸ்ரீமத் பாகவத்தில் ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் அனைத்தும் பரமபுருஷனிலிருந்தே தோன்றுகின்றன. மருத்துவ விஞ்ஞானமும் கூட முழுமுதற் கடவுளால் அவரது தன்வந்திரி அவதாரத்தின் பொழுது ஆரம்பித்து வைக்கப்பட்டதே. இந்த அறிவு வேதங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேதங்களே எல்லா அறிவிற்கும் பிறப்பிடமாகும். எனவே ஜீவராசிகளின் நோய்களை பூர்ணமாக தீர்ப்பதற்குரிய மருத்துவ விஞ்ஞானத்தை பற்றிய அறிவும் கூட உள்ளது. உடல் பெற்ற ஜீவராசியின் உடல் நோயின் இருப்பிடமாக உள்ளது. உடல் நோய்களுக்குரிய அடையாளமாகும். நோயில் வேறுபாடு இருக்கக்கூடும், ஆனால் அனைவருக்கும் பிறப்பும் இறப்பும் இருப்பதைப் போலவே நோயும் அவசியமாக இருக்கத்தான் வேண்டும். எனவே முழுமுதற் கடவுளின் கருணையால் உடல் மற்றும் மனம் ஆகியவற்றின் நோய்கள் தீர்க்கப்படுவது மட்டுமின்றி ஆத்மாவும் பிறப்பு இறப்பினும் சக்கரத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறது. பகவான் பௌஷதி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. அதாவது ஜட இருப்பின் நோயை தீர்ப்பதற்குரிய மூல காரணம் என்பது இதன் பொருளாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப அவதாரங்கள் அவர்களின் குறிப்பிட்ட கடமைகளை பற்றி நாம இந்த அத்தியாயத்துல பாத்துட்டு இருக்கிறோம். அப்ப இப்ப நாம பார்க்க போறது தன்வந்திரி அவதாரம். தன்வந்திரி அவதாரம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். தன்வந்திரி பகவான் அப்படின்னாலே நோய்களை தீர்க்கக்கூடியவர். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரிய அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. இந்த மந்திரத்தை யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தா இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த நோயின் தாக்கம் குறையும். அப்ப இங்க இந்த புகழ்பெற்ற அவதாரம் என்ன பண்றாருன்னா நோய்களை குணப்படுத்துகின்றார். அதனால அவங்க ஆயுள் கூடுகின்றது. இப்ப நித்தியமாக புகழப்படுகின்ற இந்த பகவான் யாகங்களிலும் தமக்குரிய பாகத்தை பெற்றார். மருத்துவ விஞ்ஞானத்தை அல்லது மருந்தை பற்றிய அறிவை ஆரம்பத்துல இவர் தான் நம்மளுக்கு தர்றார்.
அப்ப எல்லாம் மருத்துவர்கள் MPBS, MSc, MD அப்படின்னாலும் நம்ம பாக்குறோம். இவங்களுக்கெல்லாம் ஆதி வைத்தியர் யாரு அப்படின்னா பகவானுடைய இந்த அவதாரம், தன்வந்திரி அவதாரம் தான் ஆதி. அப்ப தன்வந்திரி அவதாரத்துல பகவான் வேதங்கள்ல நம்மளுக்கு பல மருந்துகள், மூலிகைகளை பற்றி இங்க குறிப்பு தந்திருக்கப்படுது. இப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம், இந்த தன்வந்திரி ஆயுர்வேத சென்டர் இங்கெல்லாம் போனீங்கன்னா தன்வந்திரி பகவானுக்கு முன்னாடி ஒரு கோயிலே வச்சிருப்பாங்க. அங்க டெய்லி நித்திய பூஜை செய்வாங்க, மூலிகைகள்ல அபிஷேகம் பண்ணுவாங்க, அந்த மூலிகைகளை எடுத்து பிரசாதமா எல்லாருக்கும் தருவாங்க. அப்ப பகவானுக்கு வந்து அந்த பவர் இருக்கங்காட்டியும் தான் அந்த மூலிகையில இன்னைக்கும் நீங்க முருகர் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மூலிகைகள்ல செய்யப்பட்ட நவபாஷண சிலை வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல சித்தர்கள், அப்ப சித்தர்கள் வந்து இயற்கை மருத்துவம்னு சொல்லிட்டு மூலிகைகள் எல்லாம் பறிக்கிறதுக்கு அதுக்கு குறிப்பிட்ட ஒரு நேரத்துலதான் படிக்கணும். இப்ப நாம வந்து ஏதாவது நம்மளுக்கு நோய் இருந்தது, ஏதாவது கஷாயம் போட்டு சாப்பிடலாம்னா நம்ம போனோம்னா பறிச்சுட்டு வந்து கஷாயத்தை போட்டுருவோம். அதுக்கெல்லாம் அவ்வளவு வலிமை இருக்காது. அப்போ ஒவ்வொரு மூலிகையும் பறிக்கிறதுக்கு ஒவ்வொரு நேரம் இருக்கும், அது குறிப்பிட்ட மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்லிதான் அந்த மூலிகையை பறிக்கணும். அப்பதான் அந்த மூலிகைக்கு முழு பவர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அப்போ நாம இந்த உடல் பெற்ற ஜீவராசி, இப்ப இந்த ஜீவாத்மாவானது இந்த உலகுக்கு எதுக்காக வருது? உடல்ங்கிற கருவி இருந்தால்தான் அதனால் அனுபவிக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த ஜீவாத்மா இங்க வருது. அப்ப அந்த உடல் வந்து ஒரு கருவி அனுபவிக்கிறதுக்கு. அப்ப அந்த உடலை எடுத்துட்டு அனுபவிக்கிறதுக்காக, இந்த உடலை எடுத்துட்டு அனுபவிக்கிறதுக்காக இந்த ஜீவராசி இந்த உலகத்துல அந்த உடல் மூலமாக இன்பங்களை அனுபவிக்கின்றது, கூடவே துன்பங்களையும் அனுபவிக்கிறது. அப்ப உடல் எடுத்து இந்த ஜீவாத்மா, இது வந்து இந்த உடல் எதனோட சின்னம்? நோயின் சின்னம். நாம பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா, இப்ப பிறந்த குழந்தைக்கே பாத்தீங்கன்னா சில சமயம் வயிறு கட்டும், சில குழந்தைகள் ஏனே தெரியாது. நம்மளாம் பிறந்த உடனே வயிற்று வலின்னா அம்மாட்ட சொல்ல முடியாது, வயிறு வலிக்குது, எனக்கு நீங்க ஓவரா ஃபீட் பண்ணிட்டீங்க, எனக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கு, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்ப குழந்தை தொடர்ந்து அழுதுட்டே இருக்கும். அப்போ அம்மா வந்து அது ஏன் அழுகுதுன்னே புரியாம நிறைய வைத்தியம் பண்ணுவாங்க. குழந்தை பேசுற வரைக்கும், எனக்கு வலின்னு சொல்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது. அப்போ உடல் வந்து நோயின் இருப்பிடம். பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நம்மளுக்கு தலைவலி வரும், கை கால் வலி வரும், கண்ணு மங்களா தெரியும், காது கேட்காது, மூட்டு வலி வரும், நரம்பு வலி வரும். சின்னதுல இருந்து இறக்கும் வரைக்கும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உடல்ல பலவிதமான நோய்கள். அப்போ உடல்னா என்ன? நோயின் அடையாளம். நோயில வந்து வேறுபாடு இருக்கும், கலர் கலரா இருக்கும். இந்த நோய் அந்த நோயின்னு பல வகையா இருக்கு. நோய்கள் பாத்தீங்கன்னா இப்ப பேரே தெரியாது, அவ்வளவு பேர் போட்டிருக்காங்க, அத்தனை நோய்கள் இருக்கு. இப்ப கொரோனா நாம எல்லாம் இது 10 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவா தெரிஞ்சிருக்குமா? அதுக்கு ஒரு பேர் போட்டாங்க. இப்படி வைரஸ் கிருமிகள் வந்து நிறைய வைரஸ் இருக்கு. வைரஸ் கிருமிகள் ஒவ்வொரு வைரஸ்க்கு ஒவ்வொரு பேரை போடுவாங்க. இப்போ நோயில வேறுபாடு இருக்கு. ஆனா பிறப்பும் இறப்பும் இருக்கிறது போலவே நோயும் எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்க வேண்டும். ஏன்னா உடல் பெற்றவர்கள் நோயால் அதை வந்து துன்பத்தை அனுபவிக்கணும். அப்ப முழுமுதற் கடவுளின் கருணையினால் உடல் மற்றும் மனம் ஆகியவற்றின் நோய்கள் தீர்க்கப்படுவது மட்டுமன்றி, இப்ப என்னன்னா உடல் மற்றும் இல்ல, உடல்ங்கிறது நம்மளுக்கு ஸ்தூல உடல். அப்ப சூட்சுமமான உடல் எது? மனம், புத்தி, அகங்காரம். அப்போ புத்தினால பேதலிச்ச பைத்தியக்காரங்க பைத்தியகார ஹாஸ்பிட்டல்ல, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட நோயாளிகள். உடம்புல நோய் இருக்கும், அதை விட பெரிய நோய் என்னன்னா மனநோய். நிறைய பேரு மனநிலை சரியில்லாம புத்தி சுவாதீனமாகி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அப்ப நாம் எல்லாருமே மென்டலுக்கு தான். இந்த ஜட உலகில பிறந்த எல்லாருமே ஒரு வகை பைத்தியக்காரங்க தான். ஏன்னா நாமெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு பகவானை விட்டு பிரிஞ்சப்பவே நம்ம பைத்தியக்காரத்தன்மையை ஏத்துக்கிட்டோம். ஏன்னா பகவானை விட்டு பிரிஞ்சு அனுபவிக்க முடியாது. ஏன்னா பகவான் தான் நம்மளுடைய ஆதாரம். அவர் இல்லாம நாம அனுபவிக்க முடியும். இப்ப கூட நாம அனுபவிக்கிறோம் இந்த ஜட இன்பங்களை, நாம சிறிதேனும் அனுபவிக்கிறோம்னா அதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற பரமாத்மா தான். கடவுள் இல்லாம நம்மளால அனுபவிக்க முடியாது. ஆனா அந்த பரமாத்மா நம்மளுக்கு தெரியாம உள்ள இருக்காரு. ஆனா உணர்பவர்களுக்கு அவர் தெரிவாரு. பரமாத்மா இருக்கிறதுனாலதான் நாம் செயல்படுகிறோம்
அப்படிங்கிறத பக்தர்கள் மட்டும்தான் உணருவாங்க. ஆனா பக்தர்கள் அல்லாதவங்க அதை கூட உணர முடியாது. ஏன்னா என் சக்தியில இயங்குற யந்திர ரூடானி மாயையா ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசு அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு நாம 18வது அத்தியாயத்துல பாக்குறோம். அப்ப பகவான் உள்ள பரமாத்மாவாக இருந்து இந்த இயந்திரத்தை ஆட்டுவிக்கின்றார். அதனால்தான் நாம் ஆடுகிறோம். ஒரு புல்லும் அவனின்றி அசையாது. அப்ப அதனாலதான் இங்க வந்து பௌஷதி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அதாவது ஜட இருப்பின் நோயை தீர்ப்பதற்கு மூல காரணம். ஏன்னா ஜட இருப்பு அப்படிங்கிறது நம்மளோட பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. அப்ப இந்த ஜட நோயை எப்படி நீக்குவது? அப்ப பகவான் தான் அதுக்கு மருந்து தருவார். ஏன்னா இருக்கிறதுலயே பெரிய நோய் அறியாமை எனும் நோய். இந்த ஜட இருப்புல நான் ஏன் வந்தேன், எதுக்காக நான் இங்க துன்பப்படுறேன், அனுபவிக்கிறோன்ற பேர்ல சிற்றுன்பம் கிடைக்குது, ஆனா அத நிலைப்பது இல்லை, எதனால் அப்படின்னு அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. வேதாந்த சூத்திரத்தின் முதல் வரி என்ன சொல்லுது? கேள்விகள் கேட்க வேண்டும், அதன் மூலமா அர்த்தார்த்தோ ஜிக்ஞாசு ஞானீச்ச பரந்தப. இப்படி பலர் வந்து பகவானை பற்றி அறிந்து நாமெல்லாம் இந்த ஜட உலகில இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையில்லாம இங்க பிறப்பெடுத்திருக்கிறோம், தேவையில்லாம துன்பப்படுகிறோம் என்பதை உணர்ந்து மீண்டும் பேக் டு காடட், பகவானுடைய லோகத்திற்கு திரும்பி போக வேண்டும். பதம் 22. சத்ரம் ஷயாய விதினோ பப்ருதம் மகாத்மா பிரம்ம திரிகுச்சித பதம் நரகார்த்தி லிப்சு உத்தந்தி அஷாவமணி கண்டம் உக்ரவீரியஸ் த்ரிசப்த கிருத்வ உருதார பரஸ்வதேன. ஹரே கிருஷ்ணா. மத்தச்சி யாரும் படிக்கிறாங்களா? மாதாஜி படிங்க மத்தச்சி. மொழிபெயர்ப்பு. சத்திரியர்கள் என்று அழைக்கப்படும் ஆட்சி புரியும் நிர்வாகிகள் நரகத்தில் துன்பத்தை அனுபவிக்க விரும்பி பகவானை அடையும் பாதையிலிருந்து வழிதவறி சென்றனர். அப்போது பகவான் பரசுராம ரிஷியாக தோன்றி பூமியில் முட்களாக காணப்பட்ட தேவையில்லாத அரசர்களை அழித்தார். இவ்வாறு கூர்மையான தமது கோடாரியால் சத்திரியர்களை அவர் 37 தடவைகள் வேருடன் அழித்தார். பொருளுரை. சத்திரியர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகள் பிரபஞ்சத்தின் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருப்பினும் அவர்கள் அனைவரும் உண்மையில் சர்வ வல்லமையுடைய முழுமுதற் கடவுளின் பிரதிநிதிகளாவர். ஒரு நாடு எத்தகைய ஆட்சி முறைகளை கொண்டதாக இருப்பினும் குடியாட்சி, ஏகாதிபத்தியம், குழு ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி அல்லது எதேச்சாதிகாரம், அதற்கு பிரஜைகளை கிருஷ்ண உணர்வை நோக்கி அழைத்து செல்ல வேண்டிய முக்கிய கடமை இருக்கிறது. இது எல்லா மனிதர்களுக்கும் இன்றியமையாததாகும். இந்த முடிவை நோக்கி பிரஜைகளை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்க வேண்டியது தந்தை ஆன்மீக குரு மற்றும் பொறுப்பை ஏற்க வேண்டிய தந்தை ஆன்மீக குரு மற்றும் நாட்டின் கடமையாகும். மொத்த பௌதிக படைப்பும் வீழ்ந்த ஆத்மாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வீழ்ந்த ஆத்மாக்கள் உன்னதமான தந்தையின் விருப்பத்திற்கு எதிராக செயற்பட்டதால் ஜட இயற்கையால் பந்தப்படுத்தப்பட்டனர். ஜட இயற்கையின் சக்தி ஒருவனை படிப்படியாக நிரந்தரமான வலியும் துன்பமும் கொண்ட நரக வாழ்வை நோக்கி அழைத்து செல்கிறது. நியமிக்கப்பட்ட சட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் எதிர்ப்பவர்கள் பிரக்மோஜித பதர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அதாவது பரம சத்தியத்தின் பாதைக்கு எதிராக செல்பவர்கள் என்பது இதன் பொருள். இவர்கள் தண்டனையை ஏற்பதற்கு கடமைப்பட்டவர்களாவர். முழுமுதற் கடவுளின் அவதாரமான பகவான் பரசுராமர் இத்தகைய உலக சூழ்நிலையில் தோன்றி துஷ்டர்களான அரசர்களை 21 முறைகள் கொன்றார். அச்சமயத்தில் பல சத்திரிய அரசர்கள் இந்தியாவிலிருந்து உலகின் வேறு பாகங்களுக்கு தப்பி ஓடினர். எகிப்து நாட்டு அரசர்கள் பரசுராமனின் தண்டனைக்கு அஞ்சி ஆரம்பத்தில் இந்தியாவிலிருந்து வெளியேறியவர்கள் என்று மகாபாரதம் கூறுகிறது. அரசர்கள் அல்லது நிர்வாகிகள் இறையுணர்வற்ற நாகரிகத்தை உண்டாக்க திட்டங்கள் தீட்டும் சமயங்களில் பகவானால் தண்டிக்கப்படுகின்றனர். அதுவே சர்வ வல்லமை பொருந்தியவரின் கட்டளையாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ அந்த காலத்துல வந்து அரசர்கள் நர தேவதா அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. நர அப்படின்னா மனிதன், தேவதா அப்படின்னா பகவான். அப்போ மனித கடவுளாக வழங்கப்பட்டார்கள். பகவானோட பிரதிநிதிகளாக அவங்க இருந்தாங்க அரசர்கள். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜசயோ விதுக சக்கலேனக மகத யோக நஷ்ட பரந்தபன பகவத்கீதையில சொல்றார். அப்போ இந்த ஞானத்தை, பரம ஞானத்தை, ஆன்மீக ஞானத்தை யார் மூலமா முதல்ல பகவான் கொடுத்தார் அப்படின்னா ராஜ ரிஷிகள் மூலமாக.
ராஜாவாவும் இருந்தாங்க, ரிஷிகளாவும் இருந்தாங்க. அப்போ ராஜாவாக அவங்க வந்து நாட்டை ஆளுவதும் அவங்களோட பங்கா இருந்தது. அதே சமயம் வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறப்போ அவங்க ரிஷிகளா மாறிடுவாங்க. எல்லாவற்றையும் துறந்து திரும்பியே பார்க்க மாட்டாங்க தன்னோட உடைமைகளை. எவ்வளவுக்கு எவ்வளவோ போகங்களை அனுபவிச்சாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அரசாங்கத்தை, அந்த அரசாட்சியை எல்லாம் விட்டுட்டு, அரண்மனையை விட்டுட்டு, மனைவி மக்களை எல்லாம் விட்டுட்டு, தங்கள் சொத்து சுகங்களை எல்லாம் விட்டுட்டு, ஒரே ஒரு ஒரு துண்டு கோவணத்தை மட்டும் கட்டிட்டு காட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா காலப்போக்குல என்னாச்சு அப்படின்னா, இந்த ராஜாக்கள் அகந்தை கொண்டவர்களாக, எனக்கு செல்வம் இருக்கு, பதவி இருக்கு, வீரம் இருக்கு, என்னால எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு கடவுளை மறந்து துஷ்டர்களாக மாறி மக்களை கொடுங்கோலாட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பகவான் என்ன பண்றார்? யதாதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் சிருஜாமியகம்னு சொல்லி அப்ப அவதாரம் எடுக்கிறார். என்ன அவதாரம்னா பரசுராமராக வருகின்றார். பரசுராமரா தோன்றி இந்த தேவையில்லாத முட்கள் இந்த பூமியில இருக்கிறத என்ன பண்ணுவாங்க? அழிச்சிருவாங்க. அது போல தேவையில்லாத இந்த அரசர்களை எல்லாம் என்ன பண்றாருன்னா மூவேழு தடவைகள், மூவேழுன்னா என்ன? 3x7 21 தடவைகள் அவர் வந்து எல்லா சத்துருக்களையும் கொன்றார். அப்ப சிலரெல்லாம் என்ன பண்ணாங்க? தப்பிச்சு வெளியே வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க. அப்படி எகிப்துல போய் மன்னர்களா இருந்தவங்க தான் இங்கிருந்து தப்பிச்சு ஓடினவங்கன்னு நம்மளுக்கு மகாபாரத கதை சொல்லுது. அப்போ அந்த காலத்துல இந்த ராஜ ரிஷியாக இருந்த ராஜாக்கள் மக்களை வந்து நல்வழிப்படுத்தினாங்க. எப்படி விரதங்கள் இருப்பது, பகவானை எப்படி வழிபடுவது அப்படின்னு சொல்லி ரிஷிகளை எல்லாம் உருவாக்கி, தவசிகளை எல்லாம் உருவாக்கி அவங்களுக்கு ஆதரவு தந்து ராஜ ரிஷியாக, ராஜகுரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட வழிகாட்டுதலின்படி நாட்டுல கடமையை நன்றாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள் இந்த அரசர்கள்லாம். அப்ப நாட்டு மக்களுக்கு கடவுள் பக்தியை கொடுத்தாங்க. அவங்க போக வேண்டிய மார்க்கம் எது அப்படிங்கறத நல்லா காணிச்சு கொடுத்தாங்க. அப்போ கோயில்களை எல்லாம் நிறைய கட்டினாங்க. அந்த கோயில் வழிபாட்டின் மூலமாக மக்களை வந்து பக்தியில ஈடுபடுத்தினாங்க. விரதங்களை எல்லாம் மேற்கொள்ள செஞ்சாங்க. அப்போ ராமாயண மகாபாரதம் போன்ற இந்த கதைகள் எல்லாம் வந்து அங்கங்க பேசப்பட்டது. அப்ப கோயில்கள்ல வந்து இந்த மாதிரி ஆன்மீக உற்சவங்கள் நடைபெறும். அப்ப சிலா வழிபாடு ஊக்குவிக்கப்பட்டது. மன்னர்களுக்கெல்லாம் அப்ப அதுதான் பொழுதுபோக்கு. இப்பெல்லாம் மன்னர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யாரும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் இன்னைக்கு பொழுதுபோக்குன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு வீண் பொழுதுபோக்குங்கிறது தான் நிறைய இருக்கு. உண்மை அன்னைக்கெல்லாம் ஆன்மீக பொழுதுபோக்கா கொண்டு வந்தாங்க. 4 பேர் கூடினா திண்ணையில உட்காந்து ராமாயணம் படிப்பாங்க, மகாபாரதம் படிப்பாங்க. அதை பற்றிய விவாதங்கள் நடைபெறும். ஞானிகளை நிறைய ஞானிகள் இருந்தாங்க, ரிஷிகள் இருந்தாங்க. அப்ப பக்தர்களை உருவாக்கினாங்க அந்த காலத்துல. ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல எவ்வளவு பெரிய கோயில் கட்டியிருக்காரு. அப்ப அவங்களுக்கெல்லாம் அப்போ கோயில் கட்டுறதுங்கிறது ஒரு சேவை, பகவானுக்கு செய்யக்கூடிய சேவை. அதன் மூலமா மக்களை பக்தியில ஈடுபடுத்தினாங்க. ஆனா இன்றைய ஆட்சியாளர்கள் பகவானே கிடையாது, வெறும் சிலை, அந்த சிலைக்கு எதுக்கு நீங்க பாலை ஊத்தி வீண் பண்றீங்க அப்படின்னு நாத்திகம் பேசுறவங்க எல்லாம் இன்னைக்கு அரசாங்கத்துல இருக்காங்க. இதன் மூலமா மக்களை வந்து சரியாக வழிநடத்தி செல்லாத அந்த அரசர்களுக்கு பாவ விளைவுகள் நிறைய வரும். ஏன்னு சொன்னா யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. அப்ப மக்கள் செய்கின்ற பாவங்கள் மன்னனுக்கு 10% கண்டிப்பா அவன் இறப்பின் போது, மரணத்தின் போது அவன் தாங்கிட்டு போறான். ஏன்னா மன்னன் தான் மக்களை வழிநடத்துகிறான். மன்னன் சரியில்லைன்னா மக்களும் மோசமான வழியில தான் போவாங்க. அப்ப ஒரு குருடனை நம்பி பின்னாடி போறவங்க கண்டிப்பா பள்ளத்துல விழுவாங்க. அது போல இங்க ஆள்பவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியா இருக்கணும். அன்னைக்கெல்லாம் ராஜாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அப்போ மக்களை வந்து நரக வாழ்வை, அந்த துன்பம் கொண்ட வாழ்விலிருந்து விடுவிப்பதற்காக அவங்க ஆன்மீக அறிவை கொடுத்தாங்க. அப்போ அதாவது பரம சத்தியத்தின் பாதைக்கு எதிராக செல்பவர்கள் வந்து இங்க பிரம்மோஜித பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்ப பகவான் பரசுராமர் வந்து இந்த உலகின் சூழ்நிலையில் தோன்றி துஷ்டர்களான அரசர்களை கொல்றாரு.
இதுதான் மகாபாரதத்துல கூறப்பட்டிருக்கு. அப்ப அரசர்கள் அல்லது நிர்வாகிகள் இறை உணர்வற்ற நாகரிகத்தை உண்டாக்க திட்டங்கள் தீட்டும் சமயங்களில் பகவானால் தண்டிக்கப்படுகின்றனர். இது சர்வ வல்லமை பொருந்தியவரின் கட்டளையாகும். அப்ப இன்னைக்கும் நாம பாத்தீங்கன்னா எந்த அராஜகமான ஆட்சி நடக்கின்றதோ அங்கெல்லாம் அவர்கள் வீழ்ச்சியுறுகிறார்கள் அப்படின்னு நாம பாக்குறோம். அடுத்தது பதம் 23. அஸ்மத் பிரசாத சுமுக கலாய கலேச்ச இஸ்வாஹு வம்ச அவதீரிய குரோர் நிதேச்ச திஷ்டன்மனம் சதைதானுஜ ஆவிவேச யஸ்மின் விருத்திய தங்காந்த கந்தா ஆர்த்திம் ஆர்ச்சத். மல்லிகா மாதாஜி படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத் ராச பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பகவான் பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகளிடம் உள்ள அகாரணமான கருணையால் தமது அம்சங்களுடன் இஸ்வாகு மகாராஜனின் வம்சத்தில் தோன்றினார். தமது அந்தரங்க சக்தியான சீதையின் பதியாக தோன்றிய அவர் தந்தை தசரத மகாராஜனின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து மனைவியுடனும் தம்பியுடனும் வனம் புகுந்து பல ஆண்டுகள் அங்கு வாழ்ந்து வந்தார். பெரும் பௌதீக சக்தி படைத்தவனான 10 தலை ராவணன் பகவானுக்கு எதிராக மிக பெரிய குற்றத்தை செய்ததால் முடிவில் கொல்லப்பட்டான். பொருளுரை. பகவான் ஸ்ரீராமர் பரம புருஷர் ஆவார். அவரது சகோதரர்களான பரதன், லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்கனன் ஆகியோர் அவரது அம்சங்கள் ஆவர். இந்நான்கு சகோதரர்களும் விஷ்ணு தத்துவங்கள் ஆவர். அவர்கள் சாதாரண மானிடர்கள் அல்ல. யோக்கியமற்றவர்களுக்கும் அறியாமையில் உள்ளவர்களுமான இராமாயண உரையாளர்கள் பலர் உள்ளனர். இவர்கள் பகவான் ராமச்சந்திரனின் இளைய சகோதரர்களை சாதாரண ஜீவராசிகள் என்று கூறுகின்றனர். ஆனால் மிகவும் நம்பகமான சாஸ்திரமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தில் அவரது சகோதரர்கள் அவருடைய அம்சங்கள் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர், லக்ஷ்மணர், பரதன் மற்றும் சத்ருக்கனன் ஆகியோர் முறையே வாசுதேவன், சங்கர்ஷனர், பிரதீமனர் மற்றும் அனிருத்தர் ஆகியோரின் அவதாரங்கள் ஆவர். வாசுதேவன் முதலான இந்நால்வரும் முழுமுதற் கடவுளின் அம்சங்கள் ஆவர். லட்சுமி தேவியான சீத்தை பகவானின் சக்தி ஆவார். இவர் சாதாரண ஒரு பெண்ணோ அல்லது பகிரங்க சக்தியின் துர்கா தேவியின் அவதாரமோ அல்ல. சிவபெருமானுடன் சகவாசம் கொண்டுள்ள துர்கா பகவானுடைய பகிரங்க சக்தியின் அவதாரம் ஆகும். பகவத்கீதையில் 4.7 குறிப்பிட்டுள்ளது போல் உண்மையான தர்மத்தை நிறைவேற்றுவதில் முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது பகவான் தோன்றுகிறார். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரும் இதே சூழ்நிலையில்தான் தோன்றினார். அவர் பகவானுடைய அந்தரங்க சக்தியின் அம்சங்களான தமது சகோதரர்களுடனும் லட்சுமி தேவியான சீதா தேவியுடனும் அவதரித்தார். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் தமது தந்தையான தசரத மகாராஜனால் வீட்டை துறந்து வனத்திற்கு செல்ல வேண்டுமென்று கட்டளையிடப்பட்டார். சீரிய புத்திரரான பகவான் அயோத்தியின் மன்னராக முடிசூட்டப்படவிருந்த சமயத்திலும் அந்த கட்டளையை நிறைவேற்றினார். அவரது தம்பிகளில் ஒருவனான லட்சுமணரும் அவரது நித்திய மனைவியாகிய சீதா தேவியும் அவருடன் செல்ல விரும்பினர். அவர்கள் இருவரின் விண்ணப்பத்தையும் ஸ்ரீராமர் ஏற்றுக்கொண்ட பின் 14 ஆண்டுகள் வனவாசத்தை மேற்கொள்ள அம்மூவரும் தண்டகாரண்ய கணத்திற்குள் புகுந்தனர். அவர்களின் வனவாசத்தின் பொழுது ராமச்சந்திரனுக்கும் ராவணனுக்கும் இடையில் சில பூசல்கள் ஏற்பட்டன. இதனால் ராவணன் பகவானின் மனைவியான சீதையை அபகரித்து சென்றான். இதனால் மிக பெரும் பலசாலியான ராவணனும் அவனது ராஜ்யமும் குடும்பமும் அழிக்கப்பட்டன. சீத்தை லட்சுமி தேவி அல்லது ஸ்ரீதேவி ஆவார். ஆனால் அவர் எந்த ஜீவராசியாலும் அனுபவிக்கப்படக்கூடியவர் அல்ல. அவரது கணவரான ஸ்ரீ ராமச்சந்திரனுடன் அவர் ஜீவராசிகளால் வழிபாடு செய்யப்பட வேண்டியவர் ஆவார். இப்பெரும் உண்மையை ராவணனை போன்ற ஒரு பௌதீக மனிதன் புரிந்து கொள்வது இல்லை. மாறாக அவன் ராமரின் பாதுகாப்பிலிருந்து சீதா தேவியை கடத்தி சென்று பெரும் துன்பத்துக்கு பாத்திரன் ஆனான். பரமபுருஷரின் உயர்வை ஏற்காமல் அவருடைய இயற்கை செல்வங்களை சுரண்ட முயல்வதே ராவணனை போன்றோரின் கொள்கை ஆகும். எனவே பௌதீக ஐஸ்வர்யங்களையும் அபிவிருத்தியும் நாடும் பௌதீகவாதிகள் இராமாயணத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். லங்காபுரியை தூய தங்கமாக அல்லது பூர்ண ஜட செல்வம் கொண்டதாக மாற்றக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய பௌதீக முன்னேற்றத்தை பெற்றிருந்தார் ராவணன். ஆனால் பகவான் ராமச்சந்திரனின் உயர்வை
அவன் ஏற்காமல் அவரது மனைவியான சீதையை கடத்தி சென்றதால் ராவணன் கொல்லப்பட்டதுடன் அவனுடைய ஐஸ்வர்யங்களும் சக்தியும் அளிக்கப்பட்டன. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் 6 வகையான செல்வங்களையும் பூரணமாக கொண்ட ஒரு முழுமையான அவதாரம் ஆவார். எனவே இப்பதத்தில் அவர் கலேச அல்லது எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப பகவானுடைய அந்தரங்க சக்தியின் விரிவாங்கமான ஸ்ரீராமர், ஸ்ரீ ராமபிரான் வந்து ராமாயணத்தின் நாயகர். அவங்க சீதா தேவியை மணந்து காட்டுக்கு 14 வருடங்கள் போறாங்க. 14 வருடங்கள் 14 வருடங்கள் அவங்க வந்து எப்படி நாம ஒரு மனிதனாக பிறந்து எப்படி வாழ்வது, ஒரு மனிதன் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுத்தவர் ஸ்ரீராமர். இப்ப தந்தை சொல்லை மீறாதவர். அவரது தந்தையான தசரத மகாராஜா யாகங்கள் மூலமாக இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். அப்போ அவங்களுக்கு 4 மனைவி, 4 மனைவிகள்ல 3 மனைவி. கௌசல்யா தேவிக்கு ஸ்ரீராமர் பிறக்கிறாரு. ராமரும், அடுத்தது லக்ஷ்மணர், சத்ருகன், அப்புறம் பரதர். இப்படி சகோதரர்களாக பகவானுடைய அம்சமாக அவங்கெல்லாம் பகவானுடைய அம்சங்கள், அதாவது விஷ்ணு தத்துவங்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்ப பக்தி தத்துவம், ஜீவ தத்துவம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நாரதர் பக்தி தத்துவம், ஜீவ தத்துவம் எல்லாம் நாம, இப்படி பல தத்துவங்கள் இருக்கின்றது. அப்ப இவங்கெல்லாம் வந்து சத்ருகன், லக்ஷ்மணன், பரதர் இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது. நிறைய பேரு ராமாயணம் படிச்சுட்டு ஸ்ரீராமர் மட்டும்தான் கடவுள், அப்புறம் கூட இருக்கிறவங்க எல்லாம் சாதாரண மனிதர்கள் நினைப்பாங்க. ஆனா ஒரு விஐபி வர்றதுக்கு முன்னாடி எப்படி அந்த பிஏ வந்து அவங்களுக்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் பண்றாங்களோ, அது போல பகவான் பிறக்கறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அந்தரங்க சிஷ்யர்கள் எல்லாம் கூட இங்க வந்துருவாங்க. அவருக்குரிய ஏற்பாடுகளை எல்லாம், அவர் லீலைகள் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்யறதுக்கு இங்க பிறந்துருவாங்க. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு பிறக்கறதுக்கு முன்னாடியே நித்யானந்த பிரபு, ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவங்க எல்லாம் பிறந்து பகவானுக்கு சேவை செய்யறதுக்காக இங்க வந்துடுறாங்க, நாம பாக்குறோம். அப்ப இங்க லக்ஷ்மணர், பரதர், சத்ருகன் அவங்க எல்லாம் எப்படின்னா வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர் இவங்களோட அவதாரங்கள் தான் அவங்களும். அப்ப இங்க சீதா தேவி வந்து பகவானுடைய காட்டுக்கு போறாங்க. அப்ப துர்கா தேவிங்கிறவங்க யாரு? சிவபெருமானுடைய சகவாசம் கொண்டுள்ள துர்கா தேவி. அவங்க வந்து பகவானுடைய பகிரங்க சக்தி. பகிரங்க சக்தி அப்படின்னா துர்கா தேவி தான் இந்த ஜட உலகின் கண்காணிப்பாளர், கட்டுப்படுத்துபவர். அப்ப இந்த ஜட உலகில வந்து துர்கா தேவி ஜெயில் மாதிரி, இந்த ஜட உலகம், அதுக்கு ஜெயிலர் யாரு அப்படின்னா துர்கா தேவி. அப்போ பிரம்ம சம்ஹிதையில கூட நாம பார்ப்போம் துர்கா தேவி எப்படி வந்து இந்த ஜட உலகை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றாரு. சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயே புவனானி பிபர்த்தி துர்கா இச்சான ரூபம் அபியஸ்ய சேஷ்டதாச்சா கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு பிரம்மதேவரே சொல்றார். அப்ப துர்கா தேவி தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்தி ஏதா அப்படின்னு சொல்லி, இந்த சிருஷ்டி அப்படின்னா தோற்றுவிக்கப்படுறது, ஸ்திதி அப்படின்னா காக்கப்படுவது, பிரளய அப்படின்னா அழிக்கப்படுவது, இது எல்லாத்தையும் செய்யறது யாரு? துர்கா தேவி. அப்ப பகவான் ஒரு இடத்தில் இருக்கிறார், ஆனா தனக்காக சேவை செய்ய பலரை நியமித்திருக்கிறார். எப்படி சிவபெருமான், பிரம்மா போன்ற குண அவதாரங்கள் இருக்கிறார்களோ அவங்கள எல்லாமே பகவானோட பகவானால தோற்றுவிக்கப்பட்டவர்கள், பகவானுக்கு சேவை செய்வதற்காக அவரது அந்தரங்க சக்தியின் மூலமாகவும் வெளிப்புற சக்தியின் மூலமாகவும் இப்படி பல படைப்புகளை அவர் ஏற்படுத்துறாரு. அப்ப அந்தரங்க சக்தி அப்படிங்கிறது உயர்ந்த சக்தி, கீழ்நிலை சக்திங்கிறது அபராசக்தி, பராசக்தி அபராசக்தி அப்படின்னு நேத்துதான் பார்த்தோம். அபரேயம் இதஸ்தன்யாம் பிரகிருதிமே மித்திமே பராம் அப்படிங்கிற ஸ்லோகத்துல. அப்ப இங்க பகிரங்க சக்தியான அந்த பராசக்தி அப்படின்னு நாம சொல்லுவோம் துர்கா தேவிய. அவங்க வந்து இந்த ஜட உலகை காப்பதற்காக பகவானுடைய பகிரங்க சக்தியின் மூலமாக வந்தவங்க தான் துர்கா தேவி. இப்போ ஸ்ரீராமர் வந்து 14 ஆண்டுகள் வனத்துக்கு போறாரு. அப்ப காருண்ய வனத்துல அவங்க பல கஷ்டங்களை அவங்க மேற்கொள்ள வேண்டி இருக்குது.
அப்ப பல அசுரர்களை அவங்க அழிக்கிறாங்க. அதன் மூலமா மக்களை காப்பதற்காக அவர் பல அவதாரங்களா வர்றது. இந்த ஸ்ரீராம அவதாரத்திலையும் அவர் வந்து அசுரர்களை எல்லாம் பல அசுரர்களை கொள்கிறார். அப்ப சீதா தேவி யாரு அப்படின்னா லட்சுமி தேவியோட அவதாரம் தான் சீதா தேவி. இப்ப ஸ்ரீ ராமச்சந்திரனுடன் அவர் ஜீவராசிகளால் அவரது கணவரான ஸ்ரீ ராமச்சந்திரனுடன் அவர் ஜீவராசிகளால் வழிபாடு செய்யப்பட வேண்டியவர். அப்ப சீதா தேவி ஸ்ரீ ராமச்சந்திரர் யார் அப்படின்னா பகவானே தான், பகவானுடைய அந்தரங்க சக்தி. அப்ப இங்க வந்து சீதா தேவிய ராவணன் கடத்திட்டு போறாரு. அப்ப ராவணன் யாரு அப்படின்னா காமத்தின் சின்னம். அப்ப காமயேச குரோதயேச ரஜோகுண சமுத்பவக மகாஷனா மகாபாப்மா வித்யேன மிக வைரினம் குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பும்சாத் புத்திநாஷோ புத்திநாஷாத் பிரணஷ்யதி. இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு யாரு? ராவணன். 10 தலைகள் இருந்தது. ராவணன் அப்படின்னாலே மகா வீரன். அவனுக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. எல்லா செல்வங்களும் இருந்தது, ஐஸ்வர்யம், அவனுக்கு வந்து எல்லா வேதங்கள் கற்ற எல்லாமே இருந்தது. அப்போ அந்த ராவணன் எல்லாம் இருக்கிற ஒரு அகந்தை என்னாச்சு, அவனுக்கு கர்வத்தை அதிகரிச்சது. அப்போ அவனுக்கு அந்த காமத்தை அடக்க முடியல. அப்போ எல்லாம் இருந்தும் கூட ஒரு சிறு குறை இருந்தது அப்படின்னா இந்த பௌதிக உலகுல அவன் வந்து வீழ்த்தப்படுவான். அப்ப முக்குணங்களால் ஆட்டுவிக்கப்பட்ட அந்த ராவணனுக்கு பெண் போதை. எப்படி வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க, எல்லா நாட்டோட ஸ்டாம்ப் கலெக்ஷனும் இருக்கும் அவங்க கிட்ட. அது போல அவனுக்கு அந்த காலத்துல எல்லா நாட்டு பெண்களையும் கடத்தி வந்துருவான் ராவணன். எங்க போனாலும் அந்த பெண்களை கடத்திட்டு வர்றது, அழகிய பெண்கள் மேல ரொம்ப மோகம், எல்லாத்தையும் கடத்திட்டு வந்து தன்னோட அரண்மனைக்குள்ள வச்சுக்குவான். இவங்க அம்மா பார்த்துட்டு இவனோட துஷ்ட செயலை எல்லாம் பார்த்துட்டு ராவணனோட அரக்கித்தாய் என்ன சொல்றாங்க, நீ வந்து இப்படியே பண்ணிட்டு இருக்க, உனக்கு நல்ல காலம் கிடையாது, அழிவு காலம் வந்துரும். அதனால நீ போய் ஆத்மலிங்கத்தை வேண்டி சிவபெருமான்கிட்ட வாங்கிட்டு வா, அதை வச்சு பூஜை பண்ணினா உன்னோட ஆயுள் நீடிக்கும்னு சொன்னாங்க. அப்ப ஆத்மலிங்கம் வாங்க போன ராவணன் என்ன பண்ணினாருன்னா, அங்க உமாதேவியை பார்த்து அவங்க மேல காம வயப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்ப சிவபெருமான் என்ன வரம் வேணும், எதுக்காக வந்தேன்னு கேட்கும்போது எனக்கு உமாதேவி வேணும்னு கேக்குறான். சிவபெருமான் கூட்டிட்டு போ அப்படின்றார். அப்ப உமாதேவிக்கு வந்து கோபம் வருது, என்ன இவரு இப்படி ஒரு மனைவி வந்து விட்டு கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லி. அப்போ உமாதேவிக்கு தெரியும் பகவான் வந்து எதுலயும் விருப்பமற்றவர். சிவபெருமான் வந்து ஆசுதோஸ், சீக்கிரம் கோவப்படக்கூடியவர், அதே போல மகிழ்விக்கவும் முடியும். ஆனாலும் அவர் வந்து எதிலும் பற்றற்றவர். எப்பவுமே பகவான் கிருஷ்ணர் மேல அவருக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கிறது தான் அவருடைய யோகம். எப்பவுமே அந்த யோகத்துலதான் ஆழ்ந்திருப்பார். அப்போ இவங்க வந்து உமாதேவி கூட்டிட்டு போன்னு சொன்னா உமாதேவிக்கு கோபம் வருது. இருந்தாலும் கணவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ராவணன் பின்னாடி போறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, எப்ப நீ வந்து வேறொரு பெண்ணை பார்த்து மயங்குறியோ அப்ப நான் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு. அதே மாதிரி ராவணன் வந்து வேறொரு பெண்ணை, தன் மனைவியான மண்டோதரி ஒரு நாட்டுல பாக்குறான். மண்டோதரி மேல அவனுக்கு காதல், காம வயப்படுறான். உடனே அவங்க பார்வதி தேவி திரும்பி போயிடுறாங்க, அவங்களுடைய இடத்துக்கு திரும்பி போயிடுறாங்க. அப்ப சிவபெருமான் உடைய அந்த இமயமலை உச்சியில தான் சிவபெருமான் இருப்பார், கைலாயம். அந்த கைலாயத்துக்கு போகும்போது அவனுக்கு சில ஆணவத்தினால அந்த கைலாய மலையை தூக்கி சிவபெருமானை சந்தோஷப்படுத்த ஒரு சமயம் முயற்சிக்கிறான். அப்போ அவனுடைய கையை வந்து சிவபெருமான் என்ன பண்றாருன்னா பெருவிரலால அழுத்துறார் அந்த மலைய. அவன் கை வந்து உள்ள மாட்டிடுது, அவனால என்ன பண்ணியும் எடுக்கவே முடியல. அவனுடைய அகங்காரத்தை அழிப்பதற்காக சிவபெருமான் அந்த லீலை பண்றார். அப்பதான் என்ன பண்றான்னா ராவணன் தன்னுடைய குடலெல்லாம் உருவி அத வந்து வீணையா பண்ணி சங்கராபரணம் ராகத்துல, ஏன்னா அவ்வளவு ஒரு திறமை அவங்ககிட்ட, கவிதை புனையக்கூடிய திறன் இருக்கு, நல்ல அறிவு, வேத அறிவு இருக்கு. இருந்தும் அவன் வந்து ஒரு சிறு காமம் அப்படிங்கறதுனால அவன் கீழே விழுந்துட்டான். அப்போ நான் இந்த 6 விதமான எதிரிகள் நம்ம கிட்ட இருக்காங்க, நம்ம உள்ளத்திலேயே இருக்காங்க. காம, குரோத, லோபம், மோகம், மத, மாச்சரிய.
இந்த 6 விதமான எதிரிகளை யாரு கண்ட்ரோல் பண்ணலையோ அவங்களுக்கு 5 விதமான எதிரிகள் இல்லைனாலும் ஒரு சிறு எதிரி இருந்தாலும் கூட அதனால் அவன் வீழ்ச்சி அடைவான் அப்படிங்கிறது ராவணனோட வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்க முடியும். அப்போ ராவணன் அவன் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அவனுடைய துஷ்ட குணம். இப்படி ராவணனை அழித்து ராமர் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி புரிந்து அப்புறம் அவர் மறைஞ்சிடறார். ராம அவதாரம் ரொம்ப முக்கியமான ராம அவதாரம். ஏன்னா ராமநாமம் இப்ப கூட நாம சொல்றோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ராம நாமமானது அவர் பிறப்பதற்கு முன்னாடியே ராம என்கின்ற வார்த்தை வந்துருச்சு. அப்ப ராம அப்படின்னா ஆஸ்பீசியஸ், அப்படி மங்களகரமானது. யார் ஒருத்தர் இந்த ராமநாமத்தை சொல்றாங்களோ அவங்க எல்லாம் பாவங்கள் குறைக்கப்பட்டு அவங்க புண்ணியங்களை அதிகமாக தேடுகிறார்கள், பக்தி புண்ணியத்தை. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்ற சகஸ்ரநாம அப்படின்றது. சகஸ்ரநாமம் அப்படின்னா பகவானோட 1000 நாமங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் நாம கேள்விப்பட்டிருப்போம், டெய்லி எல்லார் வீட்லயும் போட்டுட்டு இருப்பாங்க. அத ஒரு முறையேனும் கேட்டால் பகவானுடைய நாமங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் பொதிந்தவை, மிகவும் வலிமையானவை, சக்தி மிக்கவை, நம்மை தூய்மையாக்க கூடியவை. பகவானுடைய நாமங்களை பௌதியத்துக்கு ஒப்பிடவே கூடாது. அப்ப பகவானுடைய நாமங்களை, அதனாலதான் அந்த காலத்துல குழந்தைகளுக்கு பகவானுடைய நாமங்களை பெயர் சூட்டுனாங்க. இந்த காலத்துல வாயில நுழையாத பப்பி குப்பி லல்லி என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த காலத்துல பகவானுடைய நாமங்களை சூட்டினதுனால கடைசி காலத்துல அந்த நாமத்தை சொல்லியாவது அவங்க பகவானோட லோகத்துக்கு போலாம். நாம கூட பார்த்திருப்போம் அஜாமிலன் வாழ்க்கையில எப்படி நாராயணா என்ற பெயரை கடைசி மகனுக்கு சூட்டுனதுனால அஜாமிலன் அந்த கடைசி மகனோட பேரை யமதூதன் வர்றப்ப சொல்றாரு. அப்போ யமதூதர்களை துரத்தி விட்டுட்டு விஷ்ணு தூதர்கள் இங்க நீங்க வரக்கூடாது, ஏன்னா அஜாமிலன் நாராயணா அப்படிங்கிற பேரை சொல்லியிருக்கான் இறக்கும்போது. எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்தந்தை கலேவரம் தம் தமே வைதி கவுந்தேய சதார்த்த பாவ பாவிதக அந்த காலேச்ச மாமேவ அந்தே நாராயண ஸ்மிருதி. கடைசியில என்ன ஸ்மிருதி வேணும்? நாராயணனோட நினைவு வேண்டும். நாராயணனோட நினைவு வரல அப்படின்னா எதை நினைக்கிறோமோ, எந்த உணர்வில் இருக்கின்றோமோ அந்த உணர்விலேயே மறுபிறப்பை நாம் எடுக்கிறோம். அதனால ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் ஏன் நாம் நாமம் சொல்றோம், ஏன் பாகவதம் கேட்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், எதுக்காக பகவானின் நாமம் ரூபம் லீலை புகழ்கள் தொடர்ந்து பேசப்படுது அப்படின்னா இதெல்லாம் ஃபைனல் எக்ஸாம்க்கு நாம பண்ற ப்ரிப்பரேஷன். சோ நம்ம எக்ஸாம் ஒரு பெரிய ஒரு பரீட்சை நம்மளுக்கு மரண காலத்தில் வரப்போகின்றது. அப்பதான் அந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இப்ப இருந்து படிக்காதவங்களுக்கு கண்டிப்பா மரண நேரத்துல ஞாபகம் வராது. பரீட்சைக்கு முன்னாடி ஒரு நாள் நான் படிச்சுக்கிறேன், ஏன்னா வருஷம் ஃபுல்லா எதுக்கு படிச்சுட்டு, எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு ஒரு அகந்தையோட இருக்கிறவனுக்கு கடைசியில எக்ஸாம்ல போய் உக்காந்து எல்லாம் மறந்துடும். ஒரு நாள்ல படிக்க முடியாது. அப்படியே படிச்சாலும் அது ஞாபகம் வராது. மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் பகவான் சொல்றார். அப்ப எதுக்காக நாம தொடர்ந்து பகவானை பற்றி பேசிக்கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இருக்கிறோம் அப்படின்னா இது ஃபைனல் எக்ஸாமுக்காகத்தான். இதுல ஒரு சுயநலம் கூட இருக்குது. நம்ம சுயநலத்துக்காக, நம்ம ஆத்மாவை கடைந்தேற்றுவதற்காக. இப்ப பகவான் மேல அன்பு ஏற்படுத்துறதுதான் முதல் குறிக்கோள். அது உனக்கு வரலையா, அட்லீஸ்ட் நம்மளை கடைந்தேற்றுவதற்காக நாம பகவானோட நாமத்தை சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா அந்த மஞ்சக்காமாலை நோய், ஜட நோய் நம்மளை தாக்கியிருக்கு. இந்த பிறவியில இல்லைனாலும் நம்ம அடுத்த பிறவியிலையாவது நம்மளை கடைந்தேற்ற முடியும். ஏன்னா இயற்கையான அந்த ஸ்பான்டேனியஸ் லவ் நம்மளுக்கு வரல அப்படின்னா, அந்த பிராப்தம் நம்மளுக்கு கிடைக்கலினாலும் கூட நேஹாபிக்கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயுனோ வித்தியதே ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதோ மகதோ பயாத். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பண்ணினா கூட அதுக்கு மிகப்பெரிய லாபம் இருக்கின்றது. ஆனா ஜட லாபம் எவ்வளவு கோடி உங்களுக்கு கிடைச்சாலுமே, டாட்டாவா இருந்தாலும் சரி, பிர்லாவா இருந்தாலும் சரி, ரிலையன்ஸா இருந்தாலும் சரி, இன்னைக்கெல்லாம் அவங்க போடுற ஆட்டத்தை நம்ம பாக்குறோம். அதுல எல்லாம் கிடைக்கிற லாபம் எல்லாம் வெறும் மறைந்து போகக்கூடிய அற்ப சுகங்கள் அதெல்லாம். ஏன்னா இது விட்டில் பூச்சி வாழ்க்கை. விட்டில் பூச்சி வாழ்க்கையில கிடைக்கிற இந்த அற்ப சுகங்களுக்காக நம்ம வாழ்க்கையில அதை யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய சுகத்தை இழந்துருவோம்.
அதுதான் ஆத்ம சுகம். ஆத்ம சுகம்தான் இன்றியமையாதது. ஏன்னா ஆத்மா நிலையானது. நித்தியமற்ற வாழ்வு தான் நாம வாழ்றது. விட்டில் பூச்சி வாழ்க்கை. இந்த விட்டில் பூச்சி வாழ்க்கையில ஒரு செகண்ட் வாழ்றோம். பிரம்மாவோட ஆயுட்காலத்துல பாத்தீங்கன்னா நாம எல்லாம் தோன்றி மறைபவர்கள். அப்ப இதுல கிடைக்கிற சுகத்தை வந்து நிலையானதா நினைச்சிட்டு அது பின்னாடி நாய்களை பன்றிகளையும் போல ஓடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பதம் 24. யஸ்மாதாத் உதிதிர் ஊட பயாங்க வேபோ மார்க்கம் சபதி அரிபுரம் ஹரவத்தி தஷோ தூரே சுக்ருன் மதித ரோஷ் சுஷோன திருஷ்டியா தாதப்யமான மகரோரக நக்ர சக்ரஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. அடுத்தது மகேஸ்வரி மாதாஜி படிங்க. சரிங்க ஓகே. மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு ஆசா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். தூரத்தில் உள்ள தமது அந்தரங்க தோழியான சீதா பிரிவினால் துயருற்ற பகவான் ராமச்சந்திரர் கவர்க்கலோக ராஜ்யத்தை எரித்துவிட விரும்பினார். ஸ்வர்கலோக ராஜ்யத்தை மாதாஜி. ஓகே சாரி மாதாஜி. ஹரே ஹரனுடையதை போன்ற சிவந்த கண்களுடன் ராவணின் நகரத்தின் மீது பார்வையை செலுத்தினார். மகா சமுத்திர வாசிகளா சுறா மீன்கள், பாம்புகள் மற்றும் முதலைகளை போன்ற நீர்வாழிகள் பகவான் கோபமான பழுத்த சிவந்த கண்களை உஷ்ணத்தால் எரிக்கப்பட்டன. இதனால் பயம் கொண்டு நடுங்கிய மகா சமுத்திரம் அவருக்கு வழிவிட்டது. பொருளுரை. புலனுறவு ஒரு ஜீவனின் ஒவ்வொரு உணர்வும் முழுமுதற் கடவுளிடம் உள்ளது. ஏனென்றால் அவர் மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைமையானவரும் மூல ஜீவனும் ஆவார். மற்ற எல்லா நித்திய ஜீவன்களுக்கிடையே அவர் தலைமையான நித்திய புருஷராவார். அவருக்கு கீழ்ப்படிந்துள்ள பல நித்தியங்கள் ஒரு நித்திய புருஷரால் பராமரிக்கப்படுகின்றது. இவ்வாறாக இரு நித்தியர்கள் குணத்தால் ஒன்றுபட்டவர்கள். இத்தகைய ஒற்றுமையால் இரு நித்தியர்களுக்கும் இயல்பாகவே எல்லா வகையான உணர்வுகளும் உள்ளன. ஆனால் இவர்களுக்கிடையில் வேறுபாடு என்னவென்றால் தலைமை நித்திய புருஷர்கள் உணர்வை பிற நித்தியர்களின் உணர்வை விட அளவுக்கு வேறானவை ஆகும். ராமச்சந்திரர் தமது பழுத்த சிவந்த கண்களை காட்டிய பொழுது மகா சமுத்திரத்திற்கு உள்ளே இருந்த ஜீவராசிகள் உஷ்ணத்தை உணரக்கூடிய அளவிற்கு சமுத்திரம் முழுவதும் சூடானது. இதனால் சமுத்திர தேவன் பயத்தால் நடுங்கி பகைவனின் நகரத்தை அடைவதற்குரிய சுலபமான ஒரு வழியை பகவானுக்கு அளித்தார். அருபவாதிகள் பகவானின் பூரணத்துவத்தில் குறை கண்டுபிடிக்க விரும்புவதால் பௌதீக உணர்வை போல காணப்படும் இத்தகைய கோபம் அவரிடையே தோன்றி இருக்கவே கூடாது என்று நினைக்கின்றார். பரமபுருஷன் பௌதீக குணங்களுக்கும் அளவிற்கும் மேலானவர் என்பதை அறிவு பற்றாக்குறையின் காரணமாக அவர்கள் அறிவதில்லை. பகவான் ராமச்சந்திரனின் உணர்வு பௌதீகமானதாக இருந்திருக்குமானால் சமுத்திரம் முழுவதும் மட்டுமல்லாமல் அதனுள் உள்ள உயிரினங்களும் அதனால் எப்படி கலவரம் அடைய செய்ய முடியும்? பிறருடைய பௌதீக கோபத்தால் பெரும் சமுத்திரத்தில் உஷ்ணத்தை உண்டாக்க முடியுமா? ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆரம்பத்திலேயே கூறப்பட்டிருப்பதை போல பரமசத்தியம் அனைத்திற்கும் மூலமே ஆகும். எனவே பரமபுருஷர் தற்காலிகமாக ஜட உலகின் பிரதிபலிக்கும் உணர்வுகளை இல்லாதவராக இருக்க முடியாது. இன்னும் சரியாக கூறுமிடத்தில் பரமனின் கோபத்தினாலே அல்லது கருணையினாலேயோ காணப்படும் வெவ்வேறு மனோபாவங்களின் தெய்வீக படிகள் இருப்பதனால் இவற்றிற்கிடையே பௌதீக வேறுபாடுகள் கிடையாது. அருபவாதிகள் நினைப்பதை போலவே இத்தகைய மனோபாவங்கள் பரமனிடம் இல்லாமல் போய்விடவில்லை. இவர்கள் ஆன்மீக உலகை பற்றி பௌதீகமான முறையில் கணக்கெடுக்கின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ நீங்க வந்து சீதா தேவி தூரத்தில் உள்ள தமது அந்தரங்க தோழியின் சீதா அவங்க பிரிவினால துயருற்ற ராமச்சந்திர பகவான். இப்ப ராமச்சந்திர பகவான் வந்து சீதா தேவி இல்லைன்னு சொல்லி செடிகள் கொடிகள் இது எல்லாம் போய் கேட்டுட்டு என்னுடைய சீத்தையை பார்த்தையா, என்னுடைய லக்ஷ்மியை பார்த்தையான்னு கதறாரு, அழுகிறாரு. இதை பார்த்துட்டு கைலாயத்தில் இருந்த பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேக்குறாங்க, இவர் நிஜமாலுமே பகவானுடைய அம்சமா ராமச்சந்திரர் இல்ல சாதாரண மனிதரா? ஏன்னா இவர் அழுகிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. சீதா தேவியை இழந்ததுக்காக இப்படியா அழுவாங்க? இவர் வந்து கடவுள் இல்ல, நான் போய் பாத்துட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க.
அப்போ சிவபெருமான் சொல்றாரு, வேண்டாம், அவர் வந்து பகவான், முழுமுதற் கடவுள், பகவானுடைய அம்சம், நீ போகாத அப்படின்னு சொல்றாரு. அவரை மீறி அவங்க போறாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, பார்வதி தேவி பகவான்கிட்ட முன்னாடி போறதுக்கு தன்னுடைய வேஷத்தை மாத்திக்கிறாங்க. பார்வதி தேவிய வந்து சீதா தேவியா மாறி அவங்க முன்னாடி போறாங்க. ராமர் முன்னாடி போறாங்க. அப்ப ராமர் கேக்குறாரு, பார்வதி தேவி எங்க நீங்க இங்க வந்திருக்கீங்க கைலாயத்தை விட்டு அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப கூச்சமா போயிருது. அடடே, இவர் நான் சாதாரண மனிதர்னு நினைச்சனே, ஆனா இவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு திரும்பி போயிடுறாங்க. அப்ப சிவபெருமான் கேக்குறாரு, நானே சொன்னேன்ல வேண்டாம் போகாதேன்னு சொன்னேன்ல, அப்ப ஏன் அழுகிறார்? பார்வதி தேவி அவங்களுடைய சந்தேகம் நம்மளுக்கும் வரலாம். பகவான் முழுமுதற் கடவுள், எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு வந்து பௌதீக காம, கோப, குரோதம் அந்த மாதிரி எந்த ஒரு முக்குணங்களுக்கு உட்பட்டெல்லாம் கிடையாது. அப்ப எப்படி அவர் வந்து இப்படி தடுமாறுறாரு அப்படின்னு கேட்டா, எப்பவுமே பக்தனை பிரிந்து பகவான் இருப்பதில்லை. அப்ப பக்தரோட பிரிவுக்காக பகவான் துயர் உறுகின்றார் அப்படிங்கிறது தான் இங்க நாம பார்க்கணும். சீதா தேவி தூய பக்தை, பகவானோட பக்தி. அதனாலதான் பகவானுக்கே சேவை செய்யக்கூடிய ஒரு மகாலட்சுமியாக அவங்க அவதரிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த தூய பக்தியை பிரிந்து பகவான் அந்த துயரத்துலதான் அழுகிறார் அப்படின்னா, இந்த ஜட உலகுல வந்தா அவர் காட்டுகின்ற கோபம், சில சமயம் மகிழ்ச்சி, சில சமயம் அவர் சில அசுரர்களை எரிக்கிறது. ஏன்னா கோபம் அப்படிங்கிறது தோன்றினால் மட்டுமே சத்திரியர்களால அந்த போர் புரிய முடியும். அப்ப இந்த குணங்களை எல்லாம் ஏன் அவர் காட்டுகிறார் அப்படின்னா, அவர் உள்ள பாதிப்படைய மாட்டார். வெளிப்புறமாக அவர் இந்த முகத்துல காட்டினாலும் கூட அவர் உள்ள எப்பவுமே இருமைகள் அற்றவராக, சமநிலையில் இருப்பவராக, துவந்தங்கள் அற்றவராக, எப்பவுமே அவர் வந்து சாந்தமான அமைதியுடன் இருப்பார். அவருக்கு வந்து சந்தோஷத்துல உச்சத்துல ஆடுறதோ, துக்கத்துல வந்து கவிழ்ந்து படுத்துக்கிறதோ கிடையாது பகவான். அப்ப எப்பவுமே உள்ள வந்து அவர்கிட்ட எப்பவுமே சாந்த ஸ்வரூபிணியாக, அவர்கிட்ட எந்த ஒரு களங்கமும் இல்லாதவராக, அவருக்கு பற்றும் கிடையாது, அவருக்கு வெறுப்பும் கிடையாது யாரு மேலையும். சமோகம் சர்வபூதேசு, எப்பவுமே அவர் வந்து சமமான மனநிலை. ஆனா முகத்துல வந்து வேறுபாடுகள் தோன்றலாம், ஆனால் அந்த வேறுபாடுகள் கூட, இப்ப பகவான் கோபப்பட்டாலும் ஒருத்தருக்கு நன்மைதான், பகவான் வரம் கொடுத்தாலும் நன்மைதான். இப்ப கோபப்பட்டு பல அசுரர்களை அழிக்கிறாரு அப்படின்னா, பகவானோட கையில அழியருக்கு அந்த அசுரர்கள் வந்து பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய இது கோபமோ அல்லது மகிழ்ச்சியோ, அவர் வரத்தை கொடுக்கிறாரோ இல்ல அவருக்கு அவங்களெல்லாம் கொல்றாரோ, ஆனா ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா முக்தி தான் தர்றாரு. ஆனா அந்த முக்தியில மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அசுரர்களும் சரி பக்தர்களும் சரி பகவானை இடைவிடாது எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா இடைவிடாது நினைப்பது, தொடர்ந்து ஸ்மரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அகை துகி அப்ரதிகதா, அந்த தொடர்ந்து பகவானை நினைப்பது என்பது அசுரர்களுக்கு இருக்குது. ஆனா என்ன, நெகட்டிவ் வேல அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க. பகவானுக்கு எதிர்த்து அவங்க நினைச்சிட்டே இருக்காங்க. ஒரு பகவானை அழிக்கணுங்கிற எண்ணம் அவங்க கிட்ட என்னைக்குமே இருக்கு. ஆனாலும் அவங்க பகவானை நினைக்கிறாங்க. ஆனா பகவான் என்ன நினைக்கிறார், என்னை நீ தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கிறாய், அதனால உனக்கு சாயுஜ்ய முக்தியை தர்றேன் அப்படின்னு முக்தியவே தந்துடுறாரு. அந்த முக்தியை பெறுவதற்கு அந்த ஞானிகள் 1000 ஆண்டுகள் தவம் பண்றாங்க. அந்த முக்தியை இவங்க ரொம்ப எளிதா வாங்கிட்டு போயிடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பல பிறவிகள்ல அவங்க தவம் பண்ணி, ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு முக்தி பெறக்கு, பௌதிகத்துல இருந்து விடுபடுறதுதான் முக்தி. அந்த முக்தி வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிதா கிடைச்சிருது. சாயுஜ்ய முக்தி, பிரம்மஜோதியில போய் ஒன்றிணைவது அப்படிங்கிறது அவங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிருது. பூத்தனா ஒன்னும் நினைக்கல, பால் கொடுக்கணும்னு நினைச்சா. அப்போ ஒரு தாயோட மனோபாவத்தை ஏற்றுக்கிட்டையா, அப்ப எனக்கு ஒரு தாயா இருக்கிறையா அப்படின்னு சொல்லி அவளை அழிச்சாலும் அந்த பூதனாவோட மார்புல விஷத்தை தடவிட்டு வந்தாலும் கூட அவர் என்ன பண்றார், அந்த மார்புல இருந்தே அவளை உயிரை குடிச்சிடுறார். பால் குடிக்கிற மாதிரி அவ உயிரைவே உறிஞ்சி குடிச்சிடுறார். ஆனா அவளுக்கு என்ன, கோலோக விருந்தாவனத்துல ஒரு தாயோட ஸ்தானத்தை கொடுக்கிறார். யாருக்கு கிடைக்கும் இந்த முக்தி? அவரை அழிக்கணும்னு நினைச்ச ஒரு அரக்கிக்கு தாயோட ஸ்தானத்துல கொண்டு போய் அவருடைய
அவருடைய லோகத்துல வச்சிருக்கார். எவ்வளவு கருணை உள்ளவர். அப்ப பகவான் வந்து நம்மளுக்கு எப்பவுமே கருணை காட்டுறார், தயங்குறதே கிடையாது. ஆனா நாம அவர் வழிக்கு போறதே கிடையாது, அவரை திரும்பி பாக்குறதே கிடையாது. இதுதான் நம்மளுக்கும் பகவானுக்கு இடையில அந்த டிஸ்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்றோம். ஆனா பகவான் நம்ம எப்ப கிட்ட வருவோம்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கார். நாம ஒரு அடி எடுத்து வச்சா பகவான் நம்மை நோக்கி 1000 அடி எடுத்து வைக்கிறார். எப்படி ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் இருந்தாங்க அப்படின்னா, இந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மார்க் தப்பா இருந்தா கூட அதை கரெக்ட் பண்ணி மார்க் போட்டுருவாங்க. அது மாதிரி பகவான் என்னைக்கும் நம்மளுக்கு நம்ம மேல பிரியமா இருக்கார். ஆனா நாம தான் அவரை திரும்பி பார்க்காம இருக்கோம். எந்தெந்த வழியில இவங்களுக்கெல்லாம் நான் மார்க் போடலாம், இவங்களை எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பகவான் பார்த்துட்டே இருக்கார். அதனாலதான் ஒரு சிறு பக்தி சேவை செஞ்சா கூட அதை பெருசா நினைக்கிறார். நீங்க 5 மார்க்குக்கு தான் எழுதிருப்பீங்க, 50 மார்க் போட்டுருவார். ஏன்னா இது கலியுகம். கலியுகத்துல நினைத்தாலே போதும், புண்ணியம் பல கூடும். ஆனா மற்ற யுகங்கள்ல நினைச்சா அதுக்கு பலன் கிடையாது, நற்பலன்கள் கிடையாது. நல்லதா நினைச்சா கூட நற்பலன்கள் நம்மளுக்கு கிரெடிட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த யுகத்துல நாம நல்லது நினைச்சாலே அதை புண்ணிய கணக்குல சேர்த்துடுறாங்க. அது போல பாவத்தை நினைத்தாலே அது பாவ கணக்குல போயிரும் மற்ற யுகங்கள்ல. ஆனா இந்த கலியுகத்துல பாவத்தை நினைத்தால் அது நம்மளுக்கு கணக்குல போட மாட்டாங்க, அதை செய்தால்தான் கணக்குல வரும். இப்படி பல கலியுகத்துல வந்து சிலரெல்லாம் கலியுகத்தை விரும்புறாங்க. ஏன் அப்படின்னா கலியுகத்துல பக்தி பண்றது ரொம்ப எளிது. மற்ற யுகங்கள்ல நீங்க இப்ப கடுமையா தவம் பண்ணணும், காட்டுக்கு போகணும், உங்களுக்கு யாகங்கள் பண்ணணும், கோயில் கட்டணும், இதுக்கெல்லாம் பொருட்செலவு, நேரம், இதெல்லாம் விரயமாகும். ஆனா இந்த கலியுகத்துல ரொம்ப எளிமையாக கலிகாலே நாம ரூபேன கிருஷ்ணவதாரே அப்படின்னு பகவான் நாம ரூபத்துல கிருஷ்ண அவதாரமாக வந்திருக்கிறார். ஹரி கலவ் நாம பூஜிதோ அப்படின்னு சொல்லி அந்த நாமத்தை நாம ஏற்றுக்கொண்டால் போதும், பகவான் நம்மளுக்கு அருள் புரிய காத்திருக்கிறார். நாம் மகாரி பகூத நிஜ சர்வ சக்தி, அந்த சக்திகள் எல்லாம் அடங்கி இருக்குது அந்த நாமத்துல. பகவானும் நாமமும் வேறு கிடையாது. இப்படி கலியுகத்துல பல நன்மைகள் இருக்கு. நினைச்சாலே அது நம்மளுக்கு புண்ணியத்தை தரும். சிலருக்கெல்லாம் நம்ம ரோட்ல போவோம், நம்மகிட்ட காசு வசதியெல்லாம் இருக்காது, ஆனா அவருக்கு உதவி பண்ணோம்னு நினைப்போம், உடனே அது கிரெடிட் ஆயிரும். அங்க யமதர்மன் அவரோட அசிஸ்டன்ட் எல்லாம் நம்ம கணக்குல எழுதி வச்சிருவாங்க. சித்திரகுப்தன் நம்ம கணக்குல எழுதி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி புண்ணியத்தை நினைச்சாங்க அப்படின்னு. நீங்க பூக்கடை ஒண்ண பாக்குறீங்க, அதே அந்த பூவெல்லாம் எடுத்து மனசார மானசீக அர்ச்சனை, மானசீக பூஜையில பகவானுக்கு அர்ப்பணம் பண்றீங்க, உடனே அங்க போயிரும். மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க. அவங்க ஒருத்தர் நிக்கிறாங்க, பணம், அது என்ன புரியல எனக்கு. இல்ல அவங்க கிட்ட பணம் இல்லைன்னா கூட அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. யாராவது ஒரு ஏழை வர்றாங்க, பசியோட இருக்காங்க, ஆனா அவங்க கையில ஒண்ணு பணம் இல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு. ஆனா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப நினைக்கிறாங்க. அந்த அந்த ஒரு நினைப்பு இருக்கு பாருங்க. அவர் மனசுல நினைக்கிறாரு இல்லையா, உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணமே அவருக்கு வந்து ஒரு புண்ணியத்தை சேர்த்துருது. ஓ சரி சரி. அதே போல நீங்க தெரியாம ஒரு தவறான செயலை நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு வந்து தவறாக அந்த பாவமாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதான். ஆனா நீ எப்ப அது செயலுக்கு வருதோ, இப்ப ஒரு செயலை வந்து நீங்க பல தடவை நினைக்கும் போதுதான் அது செயலா வடிவமா வருது. இப்ப நீங்க வந்து ஒருத்தரோட பொருளை திருடணும்னு பல தடவை நினைக்கிறீங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்க, நாம வந்து அந்த அந்த பொருள் மேல ஆசைப்படுறோம். அந்த 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 நகை வந்து எப்பவுமே அவங்க அங்க வச்சிருக்காங்க, எனக்கு தெரியும், அத வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சான்ஸ் கிடைக்கல. இன்னொரு தடவை எடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ சான்ஸ் கிடைக்கல. அப்போ இது வந்து தீவிரமாகுது என் மனசுக்குள்ள. நாளைக்கு போனா நான் எப்படியாவது எடுத்துடணும், என்னது போறப்பெல்லாம் இப்படியே நம்மளுக்கு மிஸ் ஆகுதே அப்படின்னு ஒரு தீவிரமான எண்ணம் வர 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 என்ன ஆகுது, ஒரு சமயம் அதை நான் பண்ணிடுறேன். ஆனா அந்த மனசை வந்து புத்தியை கொண்டு அடக்கும் போது அந்த மனசு போன வழியில, மனம் போன போக்கில் கால் போகாதேன்னு சொல்லுது இல்லைங்களா, அது மாதிரி நான் அதை எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள மனசாட்சியாக எப்போ பகவானை வந்து உறுத்திட்டே இருப்பார், சொல்லிட்டே இருப்பார், ஏண்டா அது தப்பான செயல், அதை எடுக்க கூடாது. அதையும் மீறி நான் செய்யறேன்.
அப்ப செய்யும் போது மட்டும்தான் பாவம் வரும். ஆனா மற்ற யுகங்கள்ல நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, நினைக்கிறப்பவே பாவம் கணக்குல வந்துரும். சித்திரகுப்தன் எழுத ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா மனசாட்சியா நம்மளுக்கு பகவான் இருக்கிறார், பகவானுக்கு தெரியும் நாம என்ன நினைக்கிறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம். அதனால மனசுல நினைக்கிறப்பவே அது பாவமாக அந்த சித்திரகுப்தனால அங்க எழுதப்பட்டு விடும். அப்ப பாவ அக்கௌண்ட் நம்மளுக்கு கூடிட்டே இருக்கும். ஆனா இந்த கலியுகத்துல நீங்க எப்ப செய்யறீங்களோ அப்பதான் அந்த பாவம் உங்களுக்கு வரும், செயல் வடிவுல வரும்போது. இது மாதிரி சில கலியுகத்துல வந்து சில நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். அது முதல் நன்மை என்னன்னா, ஹரிநாமத்தினாலேயே நாம் வந்து பகவானை அடைய முடியும் அப்படிங்கறதுதான் முதல் நன்மை. ரொம்ப எளிமையானது ஹரிநாமம். அப்படி நாமத்தை சொல்றது யாருக்கு இங்க கசக்குது? முதல்ல வந்து ஜடநோய் இருக்கும்போது, மஞ்சக்காமாலை நோய் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த இனிப்பு தெரியாது. கற்கண்டை கொடுத்தா நம்மளுக்கு கசக்கத்தான் செய்யும். ஆனா நோய் குறைய குறைய என்னாகும், நம்மளுக்கு அந்த நோயில இருந்து குறைய குறைய அந்த கற்கண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இனிக்க ஆரம்பிக்கும். அது போல பகவானோட நாமம் முதல்ல நம்மளுக்கு வந்து இனிக்காது. எதுக்காக இது திரும்ப திரும்ப சொல்றோம்? நிஜமாவே இந்த நாமத்துல சக்தி இருக்கா அப்படின்னு எல்லாம் சந்தேகம் வரும். ஸ்ரத்தை, அந்த நம்பிக்கை குறைவா இருக்கும். ஆனா போக போக நம்பிக்கை அதிகரிக்கும். ஏன்னா அந்த ஹரிநாமத்தை ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து உச்சரிக்கிறப்போ என்னுடைய மனசுல இருக்கிற பல அழுக்குகள் நீங்கிடுது. முதல்ல எல்லாம் நான்வெஜ் சாப்பிடணுங்கிற ஆர்வம் இருக்கும், மற்ற ஆசைகள் இச்சைகள் எல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் குறைஞ்சது 3 மாசத்துல நான் அதை கண்டுபிடிச்சிடலாம். யாரெல்லாம் வைராகியத்தோட சொல்றாங்களோ அவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நாம சொல்றதுல பலன் என்ன? நான் வந்து குலோப்ஜாம் நல்லா இருக்குதுன்னு சொல்றேன். ஆனா நான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க அதை சுவைத்து பார்க்க வேண்டும். நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்களா உங்க வாயில போட்டு சுவைத்தால்தான் அதனோட அருமை தெரியும். அதனால நாம சொல்லத்தான் முடியும், ஹரிநாமம் சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குன்னு முதல்ல கொஞ்சம் பௌதிக ஆசையை கூட சேர்த்து நாம சொல்லுவோம். ஏன்னா அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது அவங்க உள்ள வரணும். ஏன்னா உள்ள என்ட்ரான அப்புறம் தான் தெரியும் இந்த உண்மையான ஜட உலகத்தோட தன்மை என்ன, பௌதிக உலகம்னா என்ன, ஆன்மீக உடல்னா என்ன, பௌதிக உடல்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தெளிய வச்சு நாம கொண்டு வர்றோம், பக்தியில முழுமையா கொண்டு வர்றோம். முதல்ல பக்திக்கு வரும்போது எல்லாத்தையும் விளக்க முடியாது. மண்டையில இருக்கிற மூளையை திறந்து எல்லாத்தையும் உள்ள ஒரு நாள்ல கொட்டிட முடியாது. ஏன்னா இது கடல் போன்ற விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து கேட்கணும். அந்த பொறுமையா அவங்களுக்கு நாம எப்படி கொடுக்கறது? அப்ப நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொய் சொல்லி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. அது மாதிரி பக்திக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பக்கெட் ரத்தத்தை விரயம் பண்ணி ஒரு பக்தரை உருவாக்க முடியும்னு பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம் ஒரு பக்தரை உருவாக்குறது. இப்படி நீங்க எல்லாருமே பல பக்தர்களை உருவாக்கணும். அதுதான் உங்க வாழ்க்கையில லட்சியமா இருக்கணும். ஏன்னா நான் மட்டும் கரையேறினா போதாது, இந்த நடுக்கடல்ல தத்தளிக்கிற எல்லாத்தையும் நான் கைகோர்த்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் தூய்மையான எண்ணம். அதைத்தான் பகவான் விரும்புறார். அப்ப பக்தியை அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கறத அவர் ரொம்ப முக்கியமா சொல்றார். குரு அதைத்தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஓகே, அடுத்தது பதம் 25. வசஸ்தல ஸ்பர்ச ருக்ன மகேந்திரவாக தந்தை விடம்பித கருப் ஜீச ஊடஹாசம் சத்யோ அசூபி ஷஹ வினேஷ்யதி தாரஹர்த்துர் விஸ்பூர்ஜிதைர் தனுஷ உச்சரோதோ அதிசைன்யே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. ராவணன் போரில் ஈடுபட்டிருந்த பொழுது ஸ்வர்க ராஜனான இந்திரனை தூக்கிச் சென்ற யானையின் தும்பிக்கை ராவணனின் மார்போடு மோதி சின்னாபின்னமாக உடைந்தது. இவ்வாறு உடைந்து சிதறிய பாகங்கள் எல்லா திசைகளையும் பிரகாசமாக்கின. எனவே ராவணன் தனது வீரத்தில் கர்வம் கொண்டு தன்னை எல்லா திசைகளையும் கைப்பற்றுபவன் என்றெண்ணி போர் புரியும் வீரர்களின் மத்தியில் சுற்றித் திரிய ஆரம்பித்தான். சந்தோஷத்தால் ஆட்கொள்ளப்பட்ட அவனது சிரிப்புடன் முழுமுதற் கடவுளான ராமச்சந்திரருடைய வில்லோசையும் சேர்ந்து கேட்டது. ஆனால் இந்த ஓசைகள் நின்ற பொழுது ராவணனின் மூச்சுக்காற்றும் நின்றது. பொருளுரை. ஒரு ஜீவராசி எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் அவன் பகவானால் கொல்லப்படும் பொழுது அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது.
அதை போலவே ஒருவன் எவ்வளவு பலவீனமாக இருப்பினும் அவன் பகவானால் பாதுகாக்கப்படுவானாயின் அவனை எவரும் அழிக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர்ஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சூப்பர். அப்போ பகவான் வந்து ராகே கிருஷ்ணா மாரே கிருஷ்ணா ராகே அப்படின்னு அவர் வந்து அவனுக்கு கொல்லப்பட வேண்டிய நாள் கிடையாது. அது இன்னும் அவன் வந்து பல ஆண்டுகள் வாழலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட, அவன ஆயுள் கெட்டியா இருந்தாலும் கூட, பகவான் கொல்லணும்னு நினைச்சிட்டாருன்னா அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதே போல யாராவது கொல்லப்பட வேண்டும், அன்னைக்கு வந்து யமன் வர்றாரு, யமனை வந்து யாராலும் தடுக்க முடியாது. ஒரு செகண்ட் கூட யமன் வெயிட் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் தர்மராஜ். தர்மத்தின் படி அவர் வந்து யாரா இருந்தாலும் அந்த உயிரை எப்ப வேணாலும் அவருக்கு எடுக்க முடியும். குறிப்பிட்ட அந்த நேரத்துல அவர் வந்து எடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா எடுத்துருவார். எதுக்காக வெயிட் பண்ண மாட்டார் எந்த சூழ்நிலையிலும். இப்படி அவன் வந்து கொல்லப்பட வேண்டும் என்றாலும் அவன் பகவானால் பாதுகாக்கப்பட்டான் என்றால் அவனை யாராலும் கொல்ல முடியாது. ஆனா பகவான் கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டா அவனுக்கு எவ்வளவுதான் வீரர்கள் இருந்தாலும், பணம் இருந்தாலும், டாக்டர் சுத்தி இருந்தாலும், அலெக்சாண்டர் அதான் சொன்னார் கடைசி காலத்துல, நான் எல்லா நாடுகளையும் வென்று பேரரசனாக இருந்தேன். ஆனா நான் போகும்போது எதையும் என்னால கொண்டு போக முடியல. ஒரு துளி தூச கூட என்னால கொண்டு போக முடியல. வெறும் தன்னோட பிணப்பெட்டிக்கு வெளியில கைய விரிச்சுக்கிட்டு போட சொன்னான். பின்னாடி டாக்டர்களை ஊர்வலமா வர சொன்னான். எதுக்குன்னு கேட்டா, என் கையில எதையும் கொண்டு போகல, பாத்துக்கோங்க, என்னை வச்சு பாடம் படிச்சுக்கோங்க. டாக்டர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் என்னை வந்து காப்பாத்த முடியல. அதனால நம்மை காப்பாற்றுபவர்கள் நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்ல டாக்டர்களோ இல்ல அரசியல்வாதிகளோ நான் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்தோ அல்ல. இறுதியில் நம்மளுக்கு பகவான் தான் கதி, இறுதி கதி, பரமகதி அவர்தான் என்பதை உறுதியாக நாம நம்பணும். அப்ப ஆயுட்காலத்துல நாம எவ்வளவோ நம்பிக்கை வச்சிருப்போம். அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க, இவங்க செய்வாங்க, நாம அவங்களுக்கு செஞ்சோம் அதனால அவங்க நம்மளுக்கு திருப்பி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நாம் செய்த புண்ணிய பலன்கள் கூட பகவானால் நம்மளுக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டால் மட்டுமே நாம அதை அனுபவிக்க முடியும். நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு ஒண்ணும் வராதுன்னு இருமாப்பா இருந்துட முடியாது. அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மரணத்தை பற்றி. ஓகே, அது நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. இதுல ஏதாவது சந்தேகம்